கல்யாணம் பண்ணிக்கிறான், எதுக்காக பண்ணிக்கிறான்? நேர் இதெல்லாம் நாம பண்ணிக்கணும்ன்றதுக்காக. அதனால அவன் பண்ணிக்கலன்னா நாம உபநயனம் பண்ணிப்போமா? அவனே கல்யாணம் பண்ணிக்கலன்னா நாம கல்யாணம் பண்ணிப்போமா? அதனால பகவான் தானும் கல்யாணம் பண்ணிட்டு காட்டினான், அவனும் உபநயனம் பண்ணிட்டு காட்டினான். அந்த மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக வைதிக ஸ்ரத்தையா நடக்கிறதாம். அந்த மாதிரி உபநயனம், இந்த உபநயனத்துல விசேஷமா மந்திரோபதேசம் தான் முக்கியம். இந்த யஜ்ஞோபவீத தாரணம்ன்றது அதுல ஒரு அங்கம். அந்த இதை தரித்தால் முப்புரி நூல் என்று பெயர். அதனால் இந்த நூல் இருக்க இது பரம பவித்திரமானது என்பதை நாம உணரணும். அது ஆச்சரியமா இங்க யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யமக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜா. எனக்கு தேஜஸையும் பலத்தையும் இந்த யஜ்ஞோபவீதம் உண்டாக்கட்டும். இது பிரம்மாவனுடன் கூட ஆதியிலே உண்டாயிற்று. அதனால அப்படியேப்பட்ட இந்த நூலானது நம்மை ரட்சிக்கட்டும். யஜ்ஞ வலயம்னு பெயர். இந்த சரீரத்தில் இந்த பிரம்ம முடி இருக்கு பாருங்கோ, பிரம்ம முடியோ ருத்ர முடியோ, அது எப்பொழுதும் இந்த ஹிருதயத்துக்கு நேரம் இப்படி இருக்கணும். அது இருக்குதான் பார்த்துட்டே இருக்கணும். அதனால அது பின்பக்கம் முதுகு பக்கமா இருக்கக்கூடாது, அது கீழே இறங்கி இருக்கக்கூடாது. அது அப்புறம் எப்பவும் ஹிருதயத்துக்கு நேரம் இருக்கணும். இந்த பவித்திரமா இதை ரட்சிக்கணும். இதை கண்ட சமயத்துல கையால தொடுதல் என்பதும் கூடாது. அதனால இத ரொம்ப நீளமா தொட வரைக்கும் போட்டுக்க கூடாது. அதனால அந்த மேத்திய சரீரத்துக்குள்ள அந்த தொப்புளுக்கு மேல அடங்கி நிற்கிற மாதிரி இந்த யஜ்ஞோபவீதம் அமைய வேண்டும். அதுல போய் ரட்சைகளையோ ஷாவியோ கட்டி வைத்துள்ள கூடாது. ஏன்னா பூனல்ல அதெல்லாம் எதையுமே சேர்க்க கூடாது. ரட்சைய பூனல்ல கட்டிக்கலாமா? ரட்சைய அது ஷாவி கொத்தெல்லாம் அதுல சேர்த்து கட்டக்கூடாது. பவித்திரமான வளையம்ன்ற பிற்பாடு எப்படி சுமங்கலி ஸ்திரீகளுக்கு அந்த மங்கள சூத்திரம் முக்கியமோ அந்த மாதிரி புருஷனுக்கு இந்த சூத்திரம் முக்கியம். அதனால இதுதான் சித்திக்கிறது. நாம ஜபிக்கிற அந்த காயத்ரி எல்லாம் இதுலதான் உருவேறது. அதனால இது ரொம்ப பவித்திரமா வச்சுக்கணும். அதனால இந்த செம்மறியாடு கழுதை முதலானவர்கள் நின்று இருந்தா அதுக்கு இடையில நாம போனோம்னா உடனே நிவீத்தமா மாலையா போட்டுக்கணும். பித்ருகர்மா பண்ணச்சே பிராச்சீனா வீதி, தேவகர்மா பண்ணச்சே இந்த மாதிரி உபவீத்தமா இதை தரிக்கணும். நாம் வெளியில நம்முடைய காலை கடன்களை முடிக்கிறதுக்காக போச்சு இதை எடுத்து காதுல சுத்தணும். என்ன காதுல கங்கை இருக்கிறது, அக்னி இருக்கிறது, பவித்திரமான இடத்துல இதை வச்சுக்கணும். இதெல்லாம் பல நியமங்கள். இந்த அந்த பூனலை எவ்வளவு ஜாக்கிரதையா நாம ரட்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பவித்திரமா இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பரமே காந்தி ஒருவர், அவருக்கு பூனல் முறுக்கிறது தவிர வேற வேலை தெரியாது. மந்திரத்தை சொல்லுவர், ரொம்ப அழகா அப்படி அதை முறுக்குவர். அது சன்னவத்தின்னு பெயர். 96 அதை போட்டு அதுக்கப்புறம் அதை திரிச்சு அதை மந்திரபூதமா பிரதிஷ்டை பண்ணி சூரியனுக்கு எதிரில் அதை காண்பிச்சு அதை கிருஷ்ணாஜலத்துல சுத்தி அதை திருப்ப குடலையிட வைப்பார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா பூர்வ காலத்துல பவித்திரமா அதை தர்வியில சுத்தி அந்த பூரசி இலையில சுத்தி அதை கிருஷ்ணாஜன பைக்குள்ள போட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் பூனலை நன்னா முறுக்குவர் மந்திரத்தை சொல்லி இந்த மாதிரி பவித்திரமா எடுத்து வைப்பார். யாராவது கேட்டா அந்த பூனலை உபகாரம் பண்ணுவர். அப்படி ரொம்ப ஜாக்கிரதையா அதை ரட்சிச்சுன்னு இருப்பார். அவருக்கு பெண் கல்யாணத்துக்கு நிற்கிறார். தன் பெண் கல்யாணத்துக்கு இருக்கிறான்றதையே அவர் மறந்துட்டார். நித்தியம் பூனலை முறுக்கிறது, வேதத்தை சொல்றது, இது தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது. பத்னி வந்து சொன்னாள், சுவாமி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பெண் இருக்காளே, நாம இப்படி வெறுமை இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னா உடனே அந்த கூட அவரோட கூட வேதத்தை சொல்றவர், நீங்கள் இவ்வளவு தேஜஸ்வியா இருக்கிறீர்கள், இவ்வளவு வேதாத்தியனம் பண்ணிருக்கிறீர்கள், இந்த பக்கத்து தேசத்து ராஜாவினிடத்துல போய் நீங்கள் கேட்டால் கட்டாயம் அவன் கொடுப்பான், கல்யாணத்தை பண்ணி போடலாம் அப்படின்னா. இவர் பார்த்தார், யாரிடத்திலையும் போய் எதையும் கேட்டு அறியார். அவர் கேட்கிறது எப்படின்னு தெரியாது. இவர் என்ன பண்ணார், அப்படியே போறேன்னு சொல்லிட்டு கையில இந்த பவித்திரமான பூனலையும் எடுத்துட்டு அங்க பட்டு போட்டார். பட்டு போன உடனே அந்த ராஜா பார்த்தான், இவ்வளவு தேஜஸ்வியா இருக்கிறீர்களே, தங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்டான். அதுக்கு இவர் தன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், திரவியம் வேணும்னு கேட்கலாமோ இல்லையோ, அப்படி கேட்கல. இவர் கேட்டு அறியாதவரானதுனால இவர் என்ன பண்ணிவிட்டார், நான் ஒரு யஜ்ஞோபவீதம் கொண்டு வந்திருக்கேன், ஒரு பூனல், அந்த பூனல் எடைக்கு நீங்கள் ஸ்வர்ணம் தங்கம் கொடுத்தா என் பெண்ணுக்கு மங்களசூத்திரம் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னார். அதுக்கு ராஜா சொல்றான், பூனல் எடைக்கு மேல நான் கொடுத்தா நீங்கள் வாங்கி கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு கேட்டான்.
அதுக்கு அவர் சொல்ல, அதுக்கு மேல எனக்கு வேண்டியதில்லை, பூனல் எடைக்கு கொடுத்தா போரும், அதுக்கு மேல நான் அபேட்சிக்கிறேன். சரி தேவர் இஷ்டம், என்ன வாங்கி கொள்றவர் எவ்வளவு கேட்கிறாரோ அது கொடுப்பதுதானே தர்மம் அப்படின்னு உடனே தராசை கொண்டு வர சொன்னான். ராஜசபையில தராசு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இந்த பவித்திர அந்த தராசுல ஒரு தட்டுல தீர்த்தத்தை ஓம் போர் போஸ்வான் புரோக்ஷணம் பண்ணார். அது மேல கிருஷ்ணாஜலத்தை வச்சார். அது மேல இந்த பூனலை ரொம்ப உள்ளுக்குள்ள பவித்திரமா வச்சிருக்காரு. அதை எடுத்து அதுல வைத்தார். வச்ச உடனே இந்த எடைக்கு தந்தா போரும். ராஜா என்ன பண்ணா, இது எவ்வளவு எடை இருக்க போறதுன்னு காசு மாலை போட்டுருக்கான். அதுல இருந்து ஒரு காசு எடுத்து இன்னொன்னு தட்டுல போட்டான். போட்டா கிளம்பவே இல்லை. இன்னொரு காசு எடுத்து போட்டான். 10 காசு போட்டான். அதுக்கு சமானம் ஆகவே இல்லை. காசு மாலையே கைட்டு அதுல வச்சான். அப்போ மாலை முத்து மாலையை கைட்டு வச்சான். எல்லா நவரத்தினங்களை எல்லாம் கைட்டு வச்சான். கிரீடத்தையும் கைட்டு வச்சு விட்டான். இழுக்கிறது இந்த பிராமணருக்கா தொட நடுங்குறது. இன்னும் மேல கொடுத்தா வேண்டாமான்னு கேட்டான் அவன். இந்த எடைக்கு மேல வேண்டான்னு இந்த பூனலே கஜானா மொத்தத்தையும் இழுக்கிறது. அதுக்கு மேல இவர் என்னத்தை கேட்க போற, மந்திரவாதின்னு நினைச்சுட்டு தன்னை உள்ள அடிச்சுட போறானேன்னு இவருக்கு நடுக்கும். இதுவா கிருஷ்ண துலாபாரம் மாதிரி மொத்தத்தையும் இழுக்கிறது. ராஜா நடுங்கி போட்டான். இவருக்கு வேண்டியதை கொடுக்கிறேன்னு சொன்னனே, இப்ப ஒரு பூனல் எடை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது, என்ன பண்றதுன்னு பார்த்தேன். ரொம்ப சதுரரான மந்திரி. அவர் என்ன பண்ண, ராஜா காதுல ஏதோ ரகசியமா சொன்னார். ராஜா பார்த்தார், சுவாமி இன்றைக்கு என்னால கொடுக்க முடியல, நாளைக்கு இதே சமயத்துக்கு வாரும் உமக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு. அவர் பார்த்தார், விட்டா போரும், ஒன்னும் கொடுக்க வேணாம், ஒடிய போட்டார். மறுநாள் வர்ணமே, வராமல் போனா போகாமல் போனா ராஜபட்டர்கள் வந்து சிக்ஷிக்க போகிறார்கள் பயம் இருக்கு. அதனால என்ன பண்ண, ரொம்ப பயத்தோட ரொம்ப வேகமா வந்துட்டேன். வந்த உடனே ராஜா பார்த்தான், பூனல் கொண்டு வந்திருக்கிறீரா? கொண்டு வந்திருக்கேன். உடனே தட்டுல வையும், உடைய தராசு தட்டுல வச்சுட்டார். ராஜா ஒரு காசை தூக்கி அப்படி போட்டான். போட்ட உடனே காசு கீழே இறங்கிட்டு பூனல் மேல ஏறிடுச்சு. உடனே மந்திரி சிரித்தார், ராஜாவும் சிரித்தார். என்னது மந்திரி என்ன சொன்னார், நேற்றைய தினம் அந்த பூனல் இருந்த பவித்திரத்தை இன்றைய தினம் இல்லை. அந்த பூனலுக்கு அந்த பவித்திரம் பாவனத்தன்மை அவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் இழுத்தது. இன்றைக்கு வெறும் நூலுக்கும் இந்த பூனலுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு மந்திரி சொன்னார். அது என்னன்னா, நேற்றைய தினம் வரைச்சே அவர் விசேகமா உள்ளுக்குள்ளே அகமர்ஷண சூக்தாதிகள்லாம் ஜபிச்சுட்டு வந்தார். கையில தீர்த்த பாத்திரத்தோட வந்தார். பவித்திரமா அதை எடுத்துன்னு வந்தார். புரோக்ஷணம் பண்ணார். அப்படி வைத்தார். இன்றைய தினம் வரைச்சே அவர் வர வழியெல்லாம் கழுதையும் செம்மறி ஆடையும் நிக்க வச்சு விட்டார். அது நடுவுல வந்தார். அவர் அதை கவனிக்கல. அவர் என்ன பயத்தினால இங்க புரோக்ஷணம் பண்ணல. பவித்திரம் அந்த பூனலுக்கு இருந்த பவித்திரத்தை போய்விட்டது, வெறும் நூலாயிற்று. அதனால்